எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு February 25 இல்லையா? மார்க்கெட் ஓபன் ஆகுறதுக்கு முன்னாடி நிஃப்டியோட இன்னைக்கு மூவ்மெண்ட்டை தீர்மானிக்க போற முக்கியமான நம்பர்ஸ் என்னென்னு வாங்க சட்டுன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். சரி, நம்ம எல்லாருக்குமே மனசுல ஒரே கேள்விதான் ஓடிட்டு இருக்கும். இன்னைக்கு நிஃப்டி மேல போகுமா இல்ல கீழே வருமா? மார்க்கெட்டோட டைரக்ஷனை கணிக்க நமக்கு என்னெல்லாம் டேட்டா கை கொடுக்குதுன்னு பாப்போமா? ஆனா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர். நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இங்க நம்ம பார்க்க போற எல்லா விஷயங்களுமே முழுக்க முழுக்க உங்க எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். இதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸா எடுத்துக்காதீங்க. இன்னைக்கு மார்க்கெட் எங்க போகும்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி நேத்து எங்க முடிஞ்சதுன்னு பாக்குறது ரொம்ப முக்கியம். சொல்லப்போனா February 24 க்ளோசிங் தான் இன்னைக்கு ஆட்டத்துக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட். முதல்ல நிஃப்டி ஸ்பாட், அதாவது நிஃப்டியோட நிஜமான மார்க்கெட் வேல்யூ. நேத்து ட்ரேடிங் முடியும் போது அது 25,423 பாயிண்ட்ஸ்ல க்ளோஸ் ஆகியிருக்கு. இந்த நம்பரை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நிஃப்டி ஃபியூச்சர்ஸ். இது பாத்தீங்கன்னா 25,613ல முடிஞ்சிருக்கு. இப்போ கவனிங்க, ஸ்பாட் பிரைஸ் 25,423 விட இது நல்லாவே ஜாஸ்தியா இருக்கு. இந்த வித்தியாசம் ஏன் இவ்ளோ முக்கியம்னு அடுத்த ஸ்லைட்ல சொல்றேன். இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற இந்த 189 பாயிண்ட்ஸ் வித்தியாசத்தை தான் நம்ம பிரீமியம்னு சொல்றோம். அதாவது ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் ஸ்பாட் மார்க்கெட்டை விட அதிக விலையில ட்ரேட் ஆகுது. பொதுவா இது மார்க்கெட்ல ஒரு பாசிட்டிவான எதிர்பார்ப்பு இருக்கிறத காட்டுது. ஓகே, நேத்து டேட்டாவை வச்சு இன்னைக்கு நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான லெவல்ஸ் எது? புல்ஸ்க்கும் பியர்ஸ்க்கும் நடுவுல நடக்க போற சண்டைக்கு எது முக்கியமான போர்க்களமா இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நாம ரெண்டு முக்கியமான நம்பர்ஸை பார்க்கணும். கீழே 25,213 ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா வேலை செய்யும். அதாவது மார்க்கெட் கீழே விழாம தடுக்கிற ஒரு பாதுகாப்பு சுவர் மாதிரி. அதே மாதிரி மேல 25,617 ஒரு பெரிய தடையா, அதாவது ரெசிஸ்டன்ஸா இருக்கலாம். மார்க்கெட் இந்த லெவல்ஸை பிரேக் பண்ணுச்சுன்னா நாம பெரிய மூவ்மெண்ட்ஸை எதிர்பார்க்கலாம். இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை வச்சு ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பத்தி இந்த அனாலிசிஸ் என்ன சொல்லுதுன்னு பாப்போமா? இது அட் த மணி, அதாவது ஏடிஎம் ஸ்ட்ரைக்ஸை மையமா வச்ச ஒரு ஐடியா. அது என்ன அட் தி மணி இல்லைன்னா ஏடிஎம் ஸ்ட்ரைக்? ரொம்ப சிம்பிள்ங்க. மார்க்கெட் இப்போ எந்த விலையில இருக்கோ அதுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ் தான் அது. இந்த ஸ்ட்ராட்டஜியை 4 ஸ்டெப்பா பிரிச்சுக்கலாம். ஸ்டெப் 1 25,400, அப்புறம் 25,450. இந்த ரெண்டு ஏடிஎம் ஸ்ட்ரைக்ஸையும் நோட் பண்ணுங்க. ஸ்டெப் 2 மார்க்கெட் இங்கிருந்து நல்லா மேல போச்சுன்னா கால் ஆப்ஷனையும் இல்ல வேகமா கீழே வந்துச்சுன்னா புட் ஆப்ஷனையும் பார்க்கலாம். ஸ்டெப் 3 அப்படி ஒரு மூவ் கிடைச்சா இந்த ஆப்ஷன்ஸோட விலை 143 ரூபாயிலிருந்து 385 ரூபாய் வரைக்கும் போக சான்ஸ் இருக்குன்னு இந்த அனாலிசிஸ் சொல்லுது. ஸ்டெப் 4 ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க ரிஸ்கை மேனேஜ் பண்ண ஒரு 25 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். சரிங்களா? சரி, இப்போ நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லா டேட்டாவையும் ஒரே இடத்துல தொகுத்து பார்த்துடலாம். இது இன்னைக்கு உங்களுக்கான ஒரு குவிக் ஷீட் மாதிரி. ஓகே, இன்னைக்கு ட்ரேடிங்கான எல்லா கீ நம்பர்ஸும் இங்க இருக்கு. நம்மளோட பாதுகாப்பு கோட்டை 25,213. நம்ம தாண்ட வேண்டிய தடைக்கல் 25,617. நம்ம ஸ்ட்ராட்டஜியோட ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் 25,400 மற்றும் 25,450. நம்ம டார்கெட் ரேஞ்ச் 143லிருந்து 385 வரைக்கும் இருக்கலாம். ஆனா ரிஸ்கை கண்ட்ரோல் பண்ண 25 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் மறக்கவே கூடாது. இந்த நம்பர்ஸ் எல்லாம் இன்னைக்கு நீங்க இருக்க போற முடிவுகளுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த முக்கியமான லெவல்ஸ், இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு உங்களோட பிளான் என்ன, இந்த டேட்டாலாம் உங்க முடிவுகளுக்கு எப்படி உதவ போகுதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.